அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். அந்த பயிற்சியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய பலவிதமான பேராமீட்டர்ஸ்க்கு உள்ள உறவுகளை ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ இங்கே சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்ன செய்வோம், கவனமாக வாசிப்போம், வாசித்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சரிங்களா? State if each of the following statements is true or false. கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா பிழையா சொல்லுங்கள். Give reasons for your answer. அதுக்கான காரணம் சொல்லுங்கள் அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். In an elastic collision of two bodies, ஒரு எலாஸ்டிக் கொல்யூஷன் நடக்குது. The momentum and energy of each body is conserved. என்ன கேட்குறாங்க, ஒவ்வொரு பாடியுடைய மொமெண்டமும் எனர்ஜியும் கன்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பிழையா? நம்ம படிச்சிருக்கோம். எப்பெல்லாம் கொல்யூஷன் நடக்குதோ, இந்த டூ எலாஸ்டிக் கொல்யூஷன் நடக்குதோ, அப்போ என்ன ஆகும், மொமெண்டம் வில் பி கன்சர்வ்ட் அண்ட் எனர்ஜி வில் பி கன்சர்வ்ட். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், கவனமாக பார்க்கணும். அங்கே என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் கன்சர்வ்ட் அவங்க கொடுக்கல. எனர்ஜி ஆஃப் ஈச் பாடி, தட் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? ஒவ்வொரு பாடிக்கும் கொல்யூஷன் நடந்த உடனே மொமெண்டம் மாறும், எனர்ஜியும் மாறும். சிஸ்டத்துக்கு தான் ரெண்டுக்கும் சேர்த்து தான் மொமெண்ட்டும் எனர்ஜி எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குமே ஒழிய ஒவ்வொரு பொருளுக்கு என்ன ஆகும், இட் சேஞ்சஸ். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது பிழையானது. எப்போ இது சரியாகும், எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னா அது கரெக்ட், ஆஃப் ஈச் பாடி ஃபால்ஸ். அடுத்ததுக்கு வாங்க. டோட்டல் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். முதல் லைன் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். நோ மேட்டர் what internal and external forces on the body are present. இது ஒரு சிக்கலான விஷயம். ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து கன்சர்வ் ஆகும், அது மேலே இன்டர்னல் ஃபோர்ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ செயல்பட்டாலும் படாட்டியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, இன்டர்னல் ஃபோர்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன உண்டாக்காது, அதனுடைய சிஸ்டத்தை எனர்ஜியை மாற்றாது. பட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தானே ஒர்க் பண்ணும். இட் கிரியேட்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டோட்டல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும் இல்லை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ராங். மூணாவது வருவோம். ஒர்க் டன் இன் தி மோஷன் ஆஃப் யுவர் பாடி ஓவர் க்ளோஸ்ட் லூப் இஸ் ஜீரோ ஃபார் எவ்ரி ஃபோர்ஸ் இன் நேச்சர். இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸுக்குமே ஒரு வேளை ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல ஆரம்பித்து திருப்பவும் க்ளோஸ்டு லூப் அதே இடத்துக்கு வந்துருச்சுன்னா ஒர்க் டன் இஸ் ஜீரோ. ட்ரூ? நோ, ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? ஏன்னா நேச்சுரலில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து வெறுமனே தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் அல்ல. ஃப்ரிக்ஷன், டம்பிங் ஃபோர்ஸ், இதெல்லாமே நேச்சுரல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான். இந்த ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே எனர்ஜி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். ஸோ க்ளோஸ்டு லூப்பில் இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸால் உண்டாகக்கூடிய ஆற்றல் இழப்பு இதெல்லாம் ஈடாகாது. ஸோ ஒர்க் டன் இது மோஷன் ஆஃப் யர் பாடி ஓவர் க்ளோஸ்டு லூப் இஸ் நாட் ஜீரோ. அது என்ன கிடையாது, ஜீரோ இல்லை. அடுத்து பாருங்க. இன் அன் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன், உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அர்த்தம் ஒரு கொல்யூஷன் நடந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் டிஃபார்மேஷன் நடக்குது. சரிங்களா? இட் இஸ் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். திருப்பி அது பழைய பொசிஷனுக்கு வரலை. ஸோ இன் அன் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் final kinetic energy is always less than the initial kinetic energy. Correct? True. kinetic energy ஒரு பகுதி சத்தமாகவோ otherwise heat ஆகவோ otherwise permanent deformation ஆகவோ மாறிவிடும்.
சரிங்களா? ஸோ ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷன் நடந்துச்சுன்னா மொமெண்டம் வில் பி கன்சர்வ்ட். ஆனால் எது கன்சர்வ் ஆகாது? கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ சர்ச் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா பிள்ளைங்களா? இந்த மாதிரி வீடியோஸை மறுபடியும் என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்க. ஸோ தட் நான் என்ன பேசுனேங்கிறது ஆழமாக உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.